உங்ககிட்ட யாராச்சும் பேயை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இந்த காலத்திலேயே பேய்கின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த உண்மையான சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் பிபி ஆர்மி, நான் உங்கள் விஜய் பாரத். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா வினோத். வினோத் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் எப்பயுமே நைட் 10 மணிக்குள்ளே ஆட்டோவெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் கொஞ்ச நாளாக வினோத் வீட்டில் பண கஷ்டம். அதனால் அவரோட பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலமை வருது. அதனால் சொல்லிவிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வினோத் என்ன தான் 2 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டினாலும் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. வினோத்தோட பொண்ணுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வினோத்தோட மனைவியும் அவங்க பொண்ணையும் வினோத் அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அவங்க மனைவி ஃபோன் பண்ணி, பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வினோத்தை கூப்பிட்ருக்காங்க. அந்த டைமில் நைட்டு 12 மணி பக்கம் ஒரு சவாரிக்காக வினோத் ஆட்டோவில் போயிட்டு இருந்திருக்காரு. வினோத் அவங்க மனைவிக்கிட்ட, சரி நான் ஒரு சவாரியில் போயிட்டுருக்கேன், அவங்கள விட்டுட்டு வரும்போது உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் போகிற சவாரி இருக்க இடத்துல இருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு மெயின் ரோட்டில் போனால் 10 கிலோமீட்டர் வரும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு காட்டுப்பாதை வழியாக போனால் நம்ம ஒரு 5 கிலோமீட்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வினோத் அந்த காட்டுப்பாதை வழியாக அந்த சவாரியை முடிச்சுட்டு கிளம்புறாரு. அந்த காட்டுப்பாதையிலெல்லாம் வினோத் நல்லபடியாக தான் போயிட்டுருக்காரு. அந்த காட்டுப்பாதை முடிஞ்சு மெயின் ரோடு ஆட்டோ ஏறுது. ஏறின கொஞ்சம் தூரத்தில் ஒரு கல்யாண கோலத்தில் ஒரு பொண்ணு கையில் குழந்தையோட நல்லா இருட்லேயும் பிரகாசமாக நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வினோத் ஆட்டோவை நிறுத்துறாரு. என்னதான் அந்த பொண்ணு கல்யாண கோலத்தில் கையில் குழந்தையோடு இருந்தாலும் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுங்க, போகிற வழியில் தான் எங்கள் அம்மா வீடு இருக்குது, அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத ரோட்டில் நின்று அழுதுட்ருக்காங்க. அந்த பொண்ணு நிற்கிற இடம் எப்படி இருக்குன்னா, இந்த காட்டில் குடியிருக்கவங்க ரோட்டுக்கு வரும்போது ஒரு மண் பாதை போகும்ல, அந்த மாதிரி வழிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. ஒரு வேளை அந்த வீட்டுக்கார பொண்ணாக தான் இருக்கும். இவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஏதோ சண்டையாக இருக்குது, அதனால் வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வினோத் வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏற்றுறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பொண்ணை வினோத் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு போகிறாரு. போகிற வரைக்கும் வினோத் நிறையா அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த வீடு கிட்ட வரும்போது இங்கே தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. வினோத் நிறுத்திட்டு, சரி தூக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவுறதுக்காக வாட்டர் பாட்டில் எடுத்து மூஞ்ச கழுவுறாரு. மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த பொண்ணை பார்க்குறாரு வினோத். அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. உடனே வினோத்துக்கு தூக்கி வாரி போடுது. எங்கடா அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு பார்க்கும்போது தூரத்தில் ஒரு வழி போகுது. ஒரு வேளை அந்த வழியில் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆட்டோவை எடுக்கிறார் வினோத். ஆட்டோவை எடுக்கும்போது தான் வினோத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. அப்படி என்ன ஆச்சுன்னா, வினோத் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டை ஆன் பண்ணோடனே தூரத்தில் ஒரு பேனர் தெரியுது. என்னடா பேனர் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா, அந்த பேனரில் இப்போ ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்த பொண்ணும் குழந்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனதா அந்த பேனரில் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. இதை பார்த்த வினோத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே தூக்கி வாரி போட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமியார் வீட்டுக்கு எங்கேயும் நிறுத்தாமல் போயிடுறாரு. அங்கே போனவுடனே தன்னோட மனைவிக்கிட்ட வரும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, அந்த வழியில் ஏன் வந்தீங்க, அங்கே ஒரு வாரமாக இது சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது, அந்த வழியில் நைட்டில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதான் அப்படின்னு சொன்னோடனே வினோத்தால் தாங்கிக்கவே முடியல. ஒரே பயத்தில் ஆளாகிறாரு வினோத். நைட்டே தன்னோட மனைவியும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்த வினோத்தால் இந்த சம்பவத்தை பார்த்த உடனே தன்னால் நைட் ஆட்டோ ஓட்ட முடியாது, நம்ம இங்கே தங்கிட்டு காலையில் பொறுமையாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வினோத் அங்கேயே தங்கிடுறாரு. இப்போ இருக்க காலத்தில் பேய் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிற சம்பவமும் இப்போலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.